அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபி இலக்கணத்துடைய பாடத்தில் இன்றைக்கி நம்ம இஅராப் மற்றும் ஹாலத் அப்படின்னா என்னங்கிற விஷயத்தை பற்றி படிக்க போகிறோம். பெயர் சொல்லுக்கு அரபியில் 3 நிலைமைகள் இருக்கின்றன. பொதுவாக நிலைமை என்பதற்கு அரபியில் ஹாலத் என்பதாக சொல்லப்படும். பாருங்கள், அந்த 3 நிலைமைகள் என்ன அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. 3 நிலைமைகளில் முதலாவது நிலைமைக்கு பேர் ஹாலத்துர் ரஃபஇ, ரஃபா உடைய நிலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு மருஃபூ, ரஃபா எந்த பெயர் சொல்லுக்கு இருக்கிறதோ அந்த பெயர் சொல்லுக்கு மருஃபூ என்று பெயர். அதே மாதிரி 2வது நிலைமை ஹாலத்துன் நசப் என்று சொல்லுவார்கள். ஹாலத்துன் நசப் அப்படின்னா அதற்கு எந்த பெயர் சொல்லுக்கு ஹாலத் நசப் இருக்கிறதோ அந்த பெயர் சொல்லுக்கு மன்சூப் என்று சொல்வார்கள். ஹாலத்துல் ஜர் 3வது. அப்போ எந்த பெயர் சொல்லுக்கு ஜர் இருக்கிறதோ அந்த பெயர் சொல்லுக்கு மஜ்ரூர் என்று பெயர். அப்போ இந்த 3 நிலைமைகளுமே ஒரு பெயர் சொல்லுக்கு இருக்குதுங்க. ஆனால் எந்தெந்த நிலைமைகளுக்கு தோதுவாக எந்தெந்த இஅராபுகள் வர வேண்டும் என்பதை அந்த நிலைமைகள் தான் தீர்மானிக்கின்றன. இப்போ ரஃபா அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ரஃபா அப்படின்னா தோ பேஷுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி நசப் அப்படின்னா தோ ஜபருக்கு சொல்லுவாங்க. ஜர் அப்படின்னா தோ ஜேருக்கு சொல்லுவாங்க. அப்போ ஹாலத்து ரஃபா என்றால் தோ பேஷினுடைய நிலைமை, ஹாலத்து நசப் என்றால் தோ ஜபரினுடைய நிலைமை, ஹாலத்துல் ஜர் என்றால் தோ ஜேரினுடைய நிலைமை. மீண்டும் அடுத்த முறை அரபி இலக்கணத்தினுடைய பாடத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.